அத்தியாயம் 87 பாம்பின் பொறாமை. அப்படித்தான் அது நடந்தது. 3 நட்சத்திர ஓர்க் ஸ்குவால் ஒரே நேரத்தில் நிலவரை சிவப்பு தலை பழங்குடியினரை வழிநடத்துகிறது. ஸ்குவால் ஆர்ச் லிச்சுடன் கதைகளை பரிமாறிக்கொண்டார். அவற்றில் சமூக வட்டத்தில் நுழைவதற்கு முந்தைய நிகழ்வுகளும் சேர்க்கப்பட்டன. சில நாட்களுக்கு முன்பு சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் ஸ்குவால்ஸ் நிலவரைக்குச் சென்று அவருக்கு ஒரு அழைப்பிதழை வழங்கினார். மேலும் அவருக்கு மட்டுமல்ல, மேலாளர் எடிசாவின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நிலவரைகளுக்கும் அழைப்புகள் வந்ததாக குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக அவர்கள் சமூக வட்டத்தில் கலந்து கொண்டால் நிலவரைகளை பாதுகாக்கும் பொறுப்பை சங்கம் ஏற்கும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. இருப்பினும் சங்கத்தின் அத்தகைய சலுகையை ஸ்குவால் நிராகரித்தார். காரணம் எளிமையானது. நான் ஒரு போர்வீரன். என் கோத்திரத்தை வேறொருவரிடம் ஒப்படைப்பதை நான் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அது ஒரு போர்வீரனின் கௌரவத்திற்கு எதிரானது. ஒருவர் தனது சொந்த பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவன் நம்பினார். வேறொருவரின் கைகளில் அதை ஒப்படைப்பது ஒரு போர்வீரனுக்கு மரியாதை அல்ல என்று ஸ்குவால் கூறினார். நாம் அனைவரும் வலிமையானவர்கள். ஸ்குவால்ஸின் வார்த்தைகளுக்கு ஆர்ச் லிச் தலையசைத்தார். அது உண்மைதான். யோசித்துப் பாருங்கள். ஆர்ச் லிச்சிற்கும் ஊடுருவும் நபர்களைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. மாறாக நிலவரைக்குள் நுழைந்த ஊடுருவல்காரர்களின் நலனை அவர்கள் விரும்ப வேண்டாமா? உண்மையில் சமூக வட்டத்திற்கான அழைப்பை பெற்ற பிறகு எடிசா செய்த முதல் காரியம் நிலவரையின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதாகும். நிலவரையின் பாதுகாப்பு வரம்பு மிகவும் பரவலாக விரிவுபடுத்தப்பட்டது. கோப்லின் ஸ்கவுட்ஸ் தங்கள் நடவடிக்கைகளை நிலவரைக்கு அப்பால் தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 4 நிலவரைகளைச் சுற்றியுள்ள காடுகளுக்கு விரிவுபடுத்தினர். உண்மையில் அதைப் பற்றி மீண்டும் யோசித்தபோது எந்த பிரச்சினையும் இல்லை என்று தோன்றியது. ஆர்ச் லிச் ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்தபோது ஸ்குவால் மீண்டும் அந்த தலைப்பை கொண்டு வந்தார். சொல்லப்போனால், ஆர்ச் லிச், நாம் இங்கே சந்திப்பது விதி, அதனால் என் பழங்குடி உறுப்பினரை அறிமுகப்படுத்துகிறேன். ஸ்குவால் தனக்கு அருகில் இன்னொரு ஓர்க்கை அறிமுகப்படுத்தினான். அவர் என் கோத்திரமான மாலோக்ஸைச் சேர்ந்தவர். என் கோத்திரத்திலேயே மிகவும் நம்பகமான மூலோபாயவாதி. மலாக்ஸுக்கும் ஸ்குவால் போலவே சிவப்பு முடி இருந்தது. ஸ்குவால் தனது பழங்குடி உறுப்பினரை பெருமையுடன் அறிமுகப்படுத்தினார். புன்னகையுடன் தனது கோரை பற்களை கூட காட்டினார். உண்மையில் மாலோக்ஸ் ஸ்குவாலுக்கு மிகவும் விசுவாசமான துணை அதிகாரியாக இருந்தார். மேலும் ஒரு மூலோபாயவாதியின் பதவியைப் போன்ற ஒரு பதவியை வகித்தார். உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சி. நான் மாலக்ஸ்னு கூப்பிடுறேன். மலோக்ஸ் ஒரு எளிய வணக்கத்துடன் கையை நீட்டினார். முகபாவனையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஆர்ச் லிச் மலாக்ஸிடம் கைகுலுக்கினார். அவர்கள் அப்படித்தான் கைகுலுக்கினார்கள், ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. ஆர்ச் லிச்சின் கையில் திடீரென்று தங்க நாணயங்கள் இருப்பது போல் தோன்றியது. நீங்க எப்பவும் அந்த பெரிய குருவுக்கு சேவை பண்றதில் மும்முரமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது அவருக்கு ஒரு சின்ன பரிசு. மாலக்ஸ் அப்படியே பதிலளித்து பின்வாங்கினார். ஆர்ச் லிச் அமைதியாக மாலக்ஸ் பின்வாங்கும் உருவத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். பின்னர் ஸ்குவால் ஆர்ச் லிச்சிடம் தொடர்ச்சியாக கைகுலுக்கலைக் கோரினார். முடிவு முன்பு போலவே இருந்தது. ஸ்குவாலுடன் கைகுலுக்கிய பிறகு ஆர்ச் லிச்சின் உள்ளங்கையில் தங்க நாணயங்கள் இறுக்கமாக இருந்தன. சரி, பிறகு சந்திப்போம். லார்ட் ஆர்ச் லிச். ஸ்குவால் மற்றும் மாலோக்ஸ் பின்வாங்கியதும் ஆர்ச் லிச் உடனடியாக ஒரு நோட்டுப் புத்தகத்தை விரித்தார். மேலும் அவர் தடிமனான நோட்டுப் புத்தகத்தில் ஒரு அவுண்டன் பேனாவை பயன்படுத்தி பதிவு செய்யத் தொடங்கினார். பெரிய குருவிடம் ஸ்குவால் மற்றும் மாலோக்ஸின் விசுவாசம் ஒப்பிட முடியாது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தற்போதைக்கு ரெட்டெட் ட்ரைப் நிலவரைக்கு எந்த ஆய்வும் நடத்தப்படாது. மாலோக்ஸ் மூலோபாயவாதி. அதை பார்த்தாலே ஆர்ச் லிச்சால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதன் பொருள் ஸ்குவால்ஸ் நிலவரை ஆய்வு தேவையில்லாத அளவுக்கு சரியாக இயக்கப்படுகிறது என்பதாகும். இது தங்க நாணயங்களால் அல்ல. இது இப்படி ஆகிவிட்டதால் ஆர்ச் லிச் மற்ற நிலவரைகளின் எஜமானர்களையும் சந்திக்க விரும்பினார். எடிசாவின் கீழ் மொத்தம் 4 நிலவரைகள் இருந்தன. சிவப்பு தலை கொண்ட பழங்குடி, ஸ்டிக்கி பட்டில், படுகுழியின் எச்சங்கள், மூடுபனியால் சூழப்பட்ட கிராமம். அவர் முன்புதான் ஸ்குவாலை சந்தித்திருந்தார். ரெட்டெட் ட்ரைப் நிலவரையைத் தவிர 3 நிலவரைகள் எஞ்சியிருந்தன. ஆர்ச் லிச் தலையசைத்தார். சமூக வட்டத்தில் ஒவ்வொரு நிலவரையிலிருந்தும் 2 பார்வையாளர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படலாம். அதாவது
இங்கே ஸ்குவால் மற்றும் மாலோக்ஸை தவிர இன்னும் 6 அரக்கர்களைச் சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு ஆய்வாளராக அந்த 6 பேரையும் சந்திக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஆர்ச் லிச் சத்தம் எழுப்பியபோது அருகிலுள்ள எலும்புக்கூடு அதன் இருக்கையிலிருந்து எழுந்தது. பின்னர் அது மேசையிலிருந்து ஆர்ச் லிச்சின் நோட்டுப் புத்தகத்தை எடுத்தது. உண்மையில் விருந்து தொடங்கியபோது முதலில் ஆர்ச் லிச்சிற்கு வைரங்களைக் கொடுத்த எலும்புக்கூடு. வாழ்க்கை என்பது நேரத்தைப் பொறுத்தது. முதலில் வைரங்களை வழங்குவதன் மூலம் அது ஆர்ச் லிச்சிற்கு ஜானத்தை அளித்தது. ஒரே ஒரு காரணத்திற்காக அது இப்போது சமூக வட்டத்திற்குள் மட்டுமே வரையறுக்கப்பட்ட ஆர்ச் லிச்சின் வலதுகை மனிதராக மாறிவிட்டது. போகலாம். புரிந்தது. ஆர்ச் லிச் மற்றும் எலும்புக்கூட்டின் விருந்து இப்போது தொடங்கியது. விருந்து மண்டபத்தின் ஒரு மூலையில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவள் கண்கள் பிரகாசத்தை இழந்திருந்தன. அவள் முகத்தில் ஒரு இருண்ட வெளிப்பாடு சூழ்ந்திருந்தது. அவளுடைய தங்க நிற கூந்தல் நீண்ட காலமாக அதன் உயிர்ச்சக்தியை இழந்திருந்தது. மேலும் ஒரு ஸ்டைலான ஆடைக்கு பதிலாக ஒரு தேய்ந்த அங்கி மட்டுமே அவளுடைய சூழ்நிலையை குறித்தது. பயமும் பதட்டமும் அவள் உடலை நடுங்கச் செய்தன. அவளுடைய பாழடைதல் அதோடு முடிவடையவில்லை. கூரையிலிருந்து பிரகாசமான ஒளி அவளைச் சூழ்ந்தபோது அவளுடைய தோலில் இருந்த தழும்புகள் வெளியே தெரிந்தன. அவள் பெயர் தர்ஷினி. அவள் ஒரு 5 நட்சத்திர காட்டேரி. அவளுக்குள் உயர் பதவியில் இருந்த அசுரர்களின் இரத்தம் வழிந்தாலும் அந்த நேரத்தில் அவளுடைய நிலைமை மோசமாக இருந்தது. எங்கே எல்லாம் தவறு நடந்தது? தர்ஷினி பலவீனமாக முணுமுணுத்தான். ஒரு காலத்தில் அவள் மற்றவர்களால் பொறாமைப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாள். அவள் அசையாமல் இருந்தாலும் அவளுடைய மேஜை ஒவ்வொரு நாளும் புதிய இரத்தத்தால் நிரம்பியிருந்தது. முயற்சி இல்லாமல் ஒரு உயர் பதவியில் இருக்கும் அரக்கன் என்ற பெயரில் சக்தி அவளைச் சுற்றி கூடி வந்தது. விரைவில் அவள் காட்டேரிகளின் ராணி என்று அழைக்கப்படுவதற்கு போதுமான சக்தியை குவித்திருக்கலாம். அவளுடைய ஆட்சி ஹண்டர்களால் தீண்டத்தகாததாக இருந்தது. மேலும் டிமன் உலகில் கூட அவளை இலகுவாக நடத்த முடியாது. சொல்லப்போனால் அது ஒரு ராஜாவைப் போல் வாழ்ந்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. புனித ஆணை. கண்டத்தில் உள்ள ஒரே ஆர்டர் புனிதர் ஆர்டர். அந்த ஆணை திடீரென்று காட்டேரிகளை அழிக்கத் தொடங்கியது. அவர்களை வேட்டையாட மாவீரர்களை அனுப்பியது. காரணம் தெரியவில்லை. ஆனால் காலம் செல்லச் செல்ல ஆணைகளின் நடவடிக்கைகள் துணிச்சலான. மேலும் அவளுடைய சக்தி தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது. தர்ஷினியை பின்தொடர்ந்த எண்ணற்ற காட்டேரிகள் இறந்தன. காட்டேரிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அடுத்து இடிந்து விழுவது நிலவரைகள்தான். ஒரு காலத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்த அந்த சக்தி மெதுவாக மங்கி இப்போது சரிவின் நிலைக்கு குறைக்கப்பட்டது. இந்த கட்டத்தில் அவளுக்கு விசுவாசமாக இருந்த காட்டேரிகள் படிப்படியாக வெளியேறத் தொடங்கின. விரைவில் இத்தகைய அதிகார வீழ்ச்சி தர்ஷினியின் பாதுகாப்பை அச்சுறுத்தியது. இது ஆணையிற்கு மற்றொரு வாய்ப்பாக அமைந்தது. 5 நட்சத்திரங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த முறை தர்ஷினியை அவர்களால் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக அவளுக்கும் அது தெரியும். விஷயங்கள் இப்படியே தொடர்ந்தால் அவள் நீண்ட காலம் உயிருடன் இருக்க மாட்டாள். அதனால் அவள் தயக்கத்துடன் இந்த விருந்தில் கலந்து கொண்டாள். பொதுவாக அவள் இந்த நேரத்தில் விருந்தில் அல்ல, நிலவரையில் இருக்க வேண்டும். ஆணையை எப்படி நிறுத்துவது, ஒரு உத்தியை வகுப்பது என்று யோசிப்பது சரியாக இருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எந்த நேரத்திலும் சரிந்துவிடும் என்று தோன்றிய சமநிலையை அவள் நீடிக்க வேண்டியிருந்தது. அதைச் செய்வதற்கான ஒரு வழி தற்போதைய சமூக வட்டத்தில் கலந்து கொள்வதாகும். அவள் கலந்து கொண்டால் டிமன் உலக வணிகர் சங்கம் அவளை கவனித்துக் கொள்ளும், அவளுடைய நிலவரையை பாதுகாக்கும். இறுதியில் தர்ஷினி சங்கங்களின் உதவியை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. மேலும் இந்த செய்தி விரைவாகப் பரவியது. இதன் காரணமாக இப்போது விருந்தில் யாரும் அவளை அணுகவில்லை. ஏற்கனவே ஆணையால் குறிக்கப்பட்ட அவளுடன் செல்ல யாரும் இல்லை. ஒன்றைத் தவிர லேடி தர்ஷினி. ஒரு சூட் அணிந்த ஒரு மனிதன் விரக்தியுடன் அமர்ந்திருந்த அவளை அணுகினான். நேர்த்தியான கருப்பு உடை மற்றும் நேர்த்தியான கூந்தல் மற்றும் கருப்பு கண்ணாடிகள் மற்றும் கருப்பு காலணிகள். தலை முதல் கால் வரை அவர் கருப்பு நிறத்தில் மூடப்பட்டிருந்தார். அந்த மனிதர் தனது கருப்புக் கண்ணாடியை தூக்கி ஒரு ஆவணத்தை எடுத்தார். இப்போது நீங்கள் இங்கே கையெழுத்திட்டால் அனைத்து ஒப்பந்தங்களும் இறுதி செய்யப்படும். இது உங்களுக்கு எங்கள் கடைசி மரியாதை. அவன் குரல் வறண்டிருந்தது.
அது உணர்ச்சியற்ற ஒரு உயிரினம் போல இருந்தது. மேலும் அவர் தர்ஷினியிடம் ஒப்படைத்த ஆவணம் நிலவரை மேலாண்மை உரிமைகளை மாற்றுவதற்கான ஒப்பந்தமாகும். அந்த மனிதனின் பெயர் செர்னு. அவன் டீமன் உலக வணிக சங்கத்துடன் இணைந்த ஒரு திமன். மீண்டும் ஒருமுறை அவன் தர்ஷினியை இனிமையான குரலால் கவர்ந்தான். தர்ஷினி, நீங்களும் ஒரு இடைவெளி எடுக்க விரும்பவில்லையா? எல்லாவற்றையும் எங்கள் சங்கத்திடம் விட்டுவிட்டு வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி? அவன் லேசாக சிரித்த வார்த்தைகள் பேய்களின் கிசுகிசுப்பைத் தவிர வேறில்லை. உண்மையில் அவன் ஒரு டீமன்தான். ஆனால் தர்ஷினிக்கு அது தெரியும். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் அவள் சங்கத்தின் கைப்பாவையாக மாறிவிடுவாள். அவள் வெறும் ஒரு எஜமானரின் முகபாவனையாக மாறி சங்கத்தின் அறிவுறுத்தல்களின்படி நிலவரையை நிர்வகித்தாள். ஒரு பயமுறுத்தும் பெண்ணாக மாறுவதற்கான விலையாக சங்கம் அவளுடைய தற்போதைய நிலைமையை தீர்க்கும். தர்ஷினியால் அவள் உதடுகளை அமைதியாகக் கடிக்க மட்டுமே முடிந்தது. அடப்பாவிகளா! அவளுக்கு அதிகாரம் இருந்திருந்தால் இப்போது நீ உதவி செய்தால் என்ன பயன்? ஆனால் சங்கம் பிடிவாதமாக இருந்தது. அவள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நிலவரை மேலாண்மை உரிமைகளை ஒப்படைக்காவிட்டால் அவர்கள் எந்த ஒப்பந்தங்களையும் செய்ய மாட்டார்கள். தர்ஷினியால் செர்னுவை முறைத்துப் பார்ப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. சங்கம் வலிமையானவர்களுக்கு எல்லையற்ற பலவீனமாகிறது. ஆனால் பலவீனமானவர்களுக்கு வலிமையை காட்டுகிறது. இப்போது தர்ஷினி அதிகார நிலையில் இல்லை, பலவீனமான நிலையில் இருந்தார். அவளால் செய்ய முடிந்ததெல்லாம் பலவீனமாக பதிலளிப்பதுதான். இன்னும் கொஞ்சம் நேரம், தயவு செய்து. அரக்கன் செர்னு தன் கண்ணாடியை தூக்கிச் சிரித்தான். எப்படியிருந்தாலும் தர்ஷினிடம் அதிக நேரம் இல்லை. அவள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் அவளுடைய தற்போதைய நிலைமையை சரிசெய்ய எந்த வழியும் இருக்காது. இறுதியில் சிறிது நேரத்திலேயே அவள் ஆணையால் தூய்மைப்படுத்தப்பட்டாள். இந்த உண்மையை அறிந்ததும் சங்கம் நிம்மதியடைந்தது. தர்ஷினிதான் நெருக்கடியான நிலையில் இருந்ததால் காலப்போக்கில் அவள் தலையைக் குனிந்து கொள்வாள். நமக்கு அதிக நேரம் இல்லை, இல்லையா? சரி, சீக்கிரமே நல்ல செய்திக்காக காத்திருப்பேன். தர்ஷினி இதுவரைக்கும் அவளை லேடினுதான் கூப்பிட்டுட்டு இருந்தான். ஆனா கடைசி வாக்கியத்துல அவ பேரு சொல்லித்தான் கூப்பிட்டான். இப்போது தர்ஷினி சங்கத்தின் வாடிக்கையாளராக இல்லை. இது ஒரு சக்தியற்ற நபரின் புலம்பலாக இருந்திருக்க வேண்டும். செர்னு வெளியேறியதும் தர்ஷினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவளுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக தெரிந்தது. ஏனென்றால் அந்த ஒப்பந்தத்தைத் தவிர வேறு எந்த பரிகாரமும் இல்லை. எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்த அவளது இயலாமையில் அவள் கண்ணீர் விட்டாள். நான் அப்போதே அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். விவரிக்க முடியாத சக்தி கொண்ட ஒரு அறியப்படாத உயிரினம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அவளை தேடி வந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் அவள் உடனடியாக அந்த நேரத்தில் மறுத்துவிட்டாள். அதிக முயற்சி இல்லாமல் அவள் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏன் மற்றவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும்? மேலும் தன்னை ஒரு உயர் பதவியில் இருக்கும் அரக்கனாகக் கருதுவது அவளுக்குப் பிடிக்கவில்லை. எனவே அவள் மறுத்துவிட்டாள். ஆனால் இப்போது அந்த நிராகரிப்பு வேதனையுடன் வருத்தமாக இருந்தது. என்ன? அவள் அப்போதே அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செய்வது? அவள் அந்த ஜீவனின் வார்த்தைகளை பின்பற்றியிருந்தால் இப்போது வேறுவிதமான முடிவுகள் இருந்திருக்காதா? ஒருவேளை அவளுடைய சக்தி நொறுங்கிப் போயிருக்காது. அவள் ஒரு சக்திவாய்ந்த அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததால் அவளுக்கு குறிப்பிடத்தக்க அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கலாம். அப்போது ஏன் இப்படி ஒரு தேர்வு செய்தேன் என்று அவள் வருந்தினாள். தயவு செய்து திரும்பி வாருங்கள். அப்போதிருந்து வெற்றுக்காற்றை நோக்கி முணுமுணுக்கும் பழக்கத்தை அவள் வளர்த்துக் கொண்டாள். ஒருவேளை அந்த பெரிய மனிதர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருந்ததா? இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் அவள் ஒரு நாயைப் போல தரையில் விழுந்து வணங்கலாம். அவள் அழுது கெஞ்ச முடியும். அவள் தன்னிடம் இருந்த அனைத்தையும் விட்டுக் கொடுக்க முடியும். ஆனால் உண்மை கடுமையாக இருந்தது. அன்றைய அதிசயம் திரும்பி வரவில்லை. அவள் அரக்கனால் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ஒரு வெறுப்பூட்டும் முகபாவத்துடன் பார்த்தாள். இப்போது உண்மையில் நேரமே இல்லை. உளவுப் பணி எப்படிப் போகிறது? சங்கத்துடன் இணைந்த ஒரு அரக்கன் செர்னு தர்ஷினியை விட்டுவிட்டு அவர் தனது கீழ் பணியாளரிடம் பேசினார். செர்னஸின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இறக்கைகள் கொண்ட ஒரு சிறிய இம்ப் அதன் வாயைத் திறந்தது. நிலவரையை ஆராய நாங்கள் அரக்கர்களை அனுப்பியுள்ளோம். விரைவில் நீங்கள் முடிவுகளைக் கேட்பீர்கள்.
செர்னஸின் அறிவுறுத்தல்களில் ஒன்று தெளிவாக இருந்தது. சங்கத்தில் தற்போது பிரபலமாக இருக்கும் நிலவரை அது ஒரு சக்குபஸை அதன் எஜமானராகக் கொண்ட ஒரு நிலவரை, மேலும் சங்கத்துடனான பரிவர்த்தனைகளின் அளவு மிக பெரியதாக இருந்தது. இதன் காரணமாக இந்த நிலவரையுடன் வர்த்தகம் செய்வதற்கு பொறுப்பான அதிகாரி சங்கங்களின் பாக்கெட்டில் இருப்பதாக வதந்தி பரவியது. ஆனால் செர்னுவுக்கு ஏதோ தவறாக இருந்தது. அது சமீபத்தில் தோன்றிய புதிதாக உருவாக்கப்பட்ட நிலவரை. ஆனாலும் விந்தையாக அதில் அதிக பணம் இருந்தது. கூடுதல் சிக்கல் என்னவென்றால், நிலவரை பற்றிய தகவல்கள் இரகசியமாக மறைக்கப்பட்டன. தணிக்கைக் குழுவால் நிலவரை பற்றிய அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ தவறாகத் தெரிந்தது. தணிக்கைக் குழு பகுதியளவு தகவல்களை மட்டுமே தெரிவித்தது என்ற சந்தேகத்தை இது அகற்ற முடியவில்லை. நிலவரையின் உரிமையாளரான சக்குபஸின் தரமும் வெளியிடப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சமூக கூட்டத்தில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. இது நிச்சயமாக விசித்திரமானது. தற்போதைய நிலைமை செர்னுவுக்கு மிகவும் வினோதமாக இருந்தது. ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் இந்த சூழ்நிலையை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். சக்யூபஸுக்குப் பதிலாக 5 நட்சத்திர மதிப்பீட்டை பெற்ற ஒரு உயிரினம். நிலவரை மாஸ்டரை மாற்றிய அசுரன் ஆர்ச்லித். அதன் தரம் வியக்க வைக்கும் 5 நட்சத்திரமாக இருந்தது. முதுகலை பட்டம் 6 நட்சத்திரமாக கூட இருக்க முடியுமா? செர்னு தலையை ஆட்டினான். அது சாத்தியமில்லை. டிமன் உலகின் ஆழங்களில் கூட மனித உலகில் 6 நட்சத்திர உயிரினம் இருப்பதாக குறிப்பிடப்படவில்லை. மேலும் தற்போது தனது இருப்பை மறைக்கும் சக்குபஸ் ராணி கூட 5- நட்சத்திரம் மட்டுமே. அத்தகைய சூழ்நிலையில் மற்றொரு சக்யூபஸின் தரம் ராணிகளை விட உயர்ந்ததாக இருப்பது நினைத்துப் பார்க்க முடியாததாக இருந்தது. ஆனால் நிலவரை முதுநிலை தரம் அவசியம் அதிகமாக இல்லை, இல்லையா? அந்த நேரத்தில் செர்னஸின் மனதில் ஒரு அனுமானம் தோன்றியது. வழி இல்லை. மேலும் அது மிகவும் நம்பத்தகுந்த அனுமானமாகும். சக்குபஸ் நிலவரையின் தலைவன் இல்லையென்றால், சக்யூபஸ் வெறும் பிரச்சாரமாக இருந்தால் என்ன செய்வது? உண்மையான எஜமானர் சக்யூபஸ் அல்ல, அந்த ஆர்ச்லிச் என்றால் என்ன செய்வது? அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. நிலவரையின் எஜமானர் இல்லையென்றால் ஆர்ச்லிச் அப்படி சுற்றித் திரிந்திருக்க முடியாது. செர்னஸின் முகத்தில் ஒரு கொடூர புன்னகை பரவியது. அவங்க நியாயமா விளையாடியிருக்காங்க. அவர்கள் அவனையும் சங்கத்தையும் ஏமாற்ற முயற்சிக்கத் துணிகிறார்கள். அது வெறுக்கத்தக்கதாக இருந்தது. அந்த ஆர்ச்லிச்சிற்கு அதன் சொந்த மருந்தின் சுவையை கொடுக்க அவன் விரும்பினார். சங்கத்தை ஏமாற்றியதற்கான விலை முழுமையாக கொடுக்கப்படும். சிறிது நேரம் யோசித்த பிறகு செர்னு தனது துணை அதிகாரிக்கு அறிவுறுத்தினார். தரணி அழைக்கவும். இந்த சமூக கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலவரை மாஸ்டர் தரணி. பாம்பின் கீழ் பாதியைக் கொண்ட ஒரு அரக்கனாக அவள் தற்போது ஆர்ச்லிச்சை பார்த்து பொறாமைப்பட்டாள். பிரகாசிக்க வேண்டிய அவளுடைய இருப்பு உணர்வு ஆர்ச்லிச் காரணமாக மங்கிப் போயிருந்தது. பாம்புகள் பொறாமை. வானத்திற்கு ஏற முடியாத ஒரு பாம்பு பயங்கரமாக இருந்தது. அந்தப் பொறாமையின் பொருள் பாம்பினால் இடைவிடாமல் துரத்தப்பட்டு மிதிக்கப்பட்டது. அடுத்த போட்டியில் ஆர்ச்லிச்சை எப்படி தோற்கடிப்பது என்று நான் அவளுக்குக் காட்டுகிறேன் என்று அவளிடம் சொல்லுங்கள். ஹெல்தானே வருவார். மேலும் செர்னு தரணியின் பொறாமையை பயன்படுத்த முடிவு செய்தார்.